சென்னை அடையார் மேம்பாலம் அருகே வேகத்தடையில் இருக்க வேண்டிய வெள்ளை நிற கோடுகள் மறைந்ததால் வேகத்தடை இருப்பதை அறியாமல் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டு துடிதுடிக்க உயிரிழந்த திகில் சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வார இறுதி நாட்களில் தலைகால் புரியாமல் வைப் செய்யும் இளைஞர்கள் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சென்னை அடையார் மேம்பாலம் அருகே அரங்கேறிய கோர விபத்து. திருச்சியை சேர்ந்த 19 வயதாகும் கல்லூரி மாணவர் மேத்யூ சென்னை வடபழனியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் பயின்று வருகிறார். அரும்பாக்கம் பகுதியில் நண்பர்களுடன் அறை எடுத்து தங்கி கல்லூரியில் படித்து வந்த மேத்யூ வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் தனது 2 நண்பர்களுடன் 2 இருசக்கர வாகனத்தில் நைட் அவுட் சென்றுவிட்டு பெசன்ட் நகர் கடற்கரையில் மகிழ்ச்சியாக இரவை கழித்துவிட்டு அதிகாலை தனது அறைக்கு திரும்பியுள்ளார். அப்போது அடையார் மேம்பாலம் சத்யா ஸ்டுடியோ பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த மேத்யூ சாலையில் இருந்த வேகத்தடையில் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 100 மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசப்பட்டு தடுப்பு சுவரில் மோதி நிலை குலைந்துள்ளார். தூக்கி வீசப்பட்டு அப்பளம் போல் நொறுங்கிய இருசக்கர வாகனத்தின் அருகே வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தபடி கிடந்துள்ளார் மேத்யூ. அப்போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மேத்யூவின் நண்பர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த தனது நண்பனைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனையடுத்து அங்கு இருந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக அங்கு விரைந்த மருத்துவ குழுவினர் மேத்யூவை பரிசோதித்ததில் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த மேத்யூவின் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள வேகத்தடையில் வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் வகையில் பூசப்படும் வெள்ளை நிற பெயிண்ட் அழிந்துவிட்டதால் அங்கு வேகத்தடை இருப்பதை அறியாமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என்கிறார் விபத்தை நேரில் கண்டவர். ஒரு பையன் ஸ்பீடு பிரேக்கர் பார்க்காம ரொம்ப ஓவர் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு ஒரு 100-110 இருக்கும். அந்த ஸ்பீடில் வரும்போது அந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஜம்ப் ஆகி சைடில் ஒரு பில்லர் கம்பி மாதிரி இருக்குது, அதில் இடித்து சைடில் இடித்து கீழே ஊந்திருக்காரு. ஹெல்ப் பண்ண வந்தான். அந்த ஸ்பீடு பிரேக்கர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த ஒயிட்டில் பெயிண்டில் வந்து அழிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஸ்பீடு பிரேக்கர் தெரியாமல் தான் வந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஆமாம், நிறைய வாட்டி இது 2வது 3வது ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இதே மாதத்துல இது ஒரு 3 மாதத்துல ஒரு 3 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது மட்டுமின்றி இதேபோல் தொடர்ந்து பல விபத்துகள் அரங்கேறுவதாக குற்றஞ்சாட்டும் வாகன ஓட்டிகள் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்துள்ள அடையார் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.